வணக்க மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். மோடி மேடையில் பிரேமலதாவா, இறுதிக்கட்ட பேரத்தை முடித்த அதிமுகவா, இத்தனை சீட்டுகளா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதாவது இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில்தான் இருக்கும் கட்சி மீதமுள்ள கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத சூழல்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறதா. இந்த கடைசி வாய்ப்பை அதாவது பயன்படுத்திக் கொள்ளுகின்ற இது அதாவது என்னவென்றால் 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்த நிலையில்தான் இப்பொழுது பிரேமலதா தன்னுடைய இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறாரா. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட்டணி வைத்த போது கூட 6% மேல் தேமுதிக வாக்குகளை பெற்றிருந்தது. இந்நிலையில்தான் தற்போது தேமுதிகவின் வாக்கு வங்கியானது 1% குறைவாகவே உள்ளது. ஆனாலும் விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தமிழகம் முழுவதுமே தேமுதிக மீது ஒருவிதமான அனுதாப அலை வீசுகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதற்கிடையில் தான் கடலூர் நடக்க அதாவது ஜனவரி 9 நடைபெற்ற கடலூர் மாநாட்டில் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நடத்தி காட்டினார். தமிழகத்திலே அந்த கூட்டத்தில் கூட தங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது அந்த மாநாட்டில் 1 லட்சம் பேருக்கு மேலாக கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் அதிமுக, திமுக, தாவைக்க என்ற 3 கட்சிகளிடமே பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் கூட்டணி பேசி வந்ததாக கூறப்படுகிறதா. தாவைக்காவுடன் கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கி தருவதாகவும் அமைச்சரவையில் கூட அவர்களுக்கு பங்கு தருவதாகவும் தேர்தல் செலவுகளை தாங்களே ஏற்றுக்கொள்வதாகவும் தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் ஆனாலும் கூட தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விதமான குழப்ப நிலைதான் இருந்து வந்திருது. தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வைத்தால் ஒருவேளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். வெற்றி பெறும் கூட்டணிக்குத்தான் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதில் முடிவோடு இருந்திருக்கிறார் பிரேமலதா. இந்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி கூட தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என தெரிய வந்துள்ளதா. திமுக தரப்பிலும் பிரேமலதா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பு அதாவது வெறும் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி தருவதாக திமுக அரசிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தேர்தல் செலவுகளுக்கு கூட பாதி பணம் மட்டுமே தர முடியும் என திமுக தகவல் வெளியாகி இருக்கிறதா. ஆனால் தேமுதிக தரப்பிலோ திமுகவிடம் கண்டிப்பாக 21 தொகுதிகளை ஒதுக்கி ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாகவும் கேட்டுக்கொண்டுள்ள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதற்கு திமுக என்ன சொல்வதென்றே ஒரு குழப்பமாக இருப்பதாகவும் சூழல் உருவாகி இருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக தரப்பில் அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க தர முடியும் என்று எடப்பாடியிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறதா. ராஜ்யசபா பதவி இப்போது கொடுக்க முடியாது, அது ஏற்கனவே அன்புமணி தரப்பில் பேசி முடிக்கப்பட்டுவிட்டது என்றும் அதிமுக தலைமையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்நிலையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.